திருவண்ணாமலை அருகே அரசு நிகழ்வில் காலில் விழுந்த முதியவரை தடுக்காமல் அதனை ஆமோதிப்பதைப் போல நின்ற அமைச்சர் ஏவா வேலுவின் செயல் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சமூக நீதியா எனும் கேள்வியை எழுப்பியுள்ளது. திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் அமைக்கப்படும் புதிய பேருந்து நிலையத்திற்காக அந்த பகுதியில் ஏற்கனவே இருந்த 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரின் வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. அவர்களுக்கு மாற்று இடம் தருவதாக அறிவித்தவாறு பல்லவன் நகரில் நொச்சிமலை ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியில் முதல் கட்டமாக 13 வீடுகளை கட்டி முடித்துள்ளனர். அந்த பயனாளிகளுக்கு வீடுகளின் சாவிகள் வழங்கப்பட்டன. இதற்கான நிகழ்வில் அமைச்சர் ஏவா வேலு, துணை சபாநாயகர் பிச்சாண்டி, ஆட்சியர் முருகேஷ், அமைச்சரின் மகன் கம்பன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அப்போது முதியவரான பயனாளி ஒருவர் அமைச்சர் ஏவா வேலு, அவரது மகன் கம்பன், துணை சபாநாயகர் உள்ளிட்டோரின் காலில் விழுந்துள்ளார். அதற்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அமைச்சர் உள்ளிட்டோர் அப்படியே பார்த்து கொண்டிருந்தனர். இது அங்கிருந்தவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. வயது முதிர்ந்த நபர் ஒருவர் காலில் விழுவதை கூட தடுக்காமல் எந்த மறுப்பும் கூறாமல் இருப்பதுதான் திமுகவின் சுயமரியாதை கொள்கையா என்றும், சமூக நீதி பேசும் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் இதுதானா என்றும் பொறுமை கொண்டனர். மேலும் அமைச்சர் வேலுவிடம் மூதாட்டி ஒருவர் தங்கள் பகுதியில் சரிவர சாலை இல்லை என புகார் தெரிவிக்க அமைச்சரோ மூதாட்டியிடம் காட்டமாக பேச அங்கிருந்த திமுக நிர்வாகிகளோ மூதாட்டியை அப்புறப்படுத்தியுள்ளனர்.